எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு அவர் தான் பணம் கொடுப்பாராம். சொல்றாரு, நான் கூட போனா எப்படி போவாங்களாம் சினிமாவுக்கு. எம்ஜிஆர் ஏற்கனவே கொஞ்சம் பிரபலமானவர் தான், பிரபலம் ஆகிட்டாருன்றதால முண்டாசு கட்டிக்கு வாராம், வேட்டியை மடிச்சு கட்டிக்கு வாராம். கட்டிக்கிட்டு தெரியாத மாதிரியே 2 பேரும் போவாங்களாம். ஏன்னா இவர் தெரியாது சிவகணேசன் மக்களுக்கு, எம்ஜிஆர் தெரியுன்றதால முண்டாசு கட்டி தான் போவாராம். திரும்பி வரும்போது தான் நைட் 1 மணிக்கு அந்த சேட்டுக்கல்ல வந்து பால் அதெல்லாம் சாப்பிட்டு பண்ணெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாராம். சொல்றாரு சிவகணேசன் அவர்கள், அப்ப கூட அண்ணன் என்ன பண்ணுவார், 1 மணி ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் போவாரு. அவர் சொல்றாரு, அந்த காலத்துல கம்மியான வருமானம் வரும்போது அவர் தான் செலவு பண்ணாருன்னு நினைக்காதீங்க. எத்தனை நண்பர்கள் வந்தாலும் எம்ஜிஆர் தான் செலவு பண்ணுவாராம். அதை நான் பல தடவை சொல்லி வி கே ராமசாமி ஐயாலேருந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அத மாதிரி இல்லாத போதே தனக்கு அதிக வருமானம் வராத போதே செலவு செய்த அண்ணன் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் வந்த பிறகு எவ்வளவு செலவு செஞ்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்க.